கவியரசு கண்ணதாசன் இலக்கிய மன்றத்தின் 13ஆம் ஆண்டு இலக்கிய விழாவினை மறைந்த அமரர் டி. சிதம்பரம் செட்டியார் அவர்களின் வழிகாட்டுதலுடன் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அரங்கை வழங்கி அறிவுரை வழங்கி ஆக்கப்பூர்வமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோனா கல்வி குழுமத்தின் தலைவர், ஸ்ரீ சுகவனேஸ்வர் திருக்கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர், பெருமைக்குரிய ஐயா திருமிகு சோ வள்ளியப்பா அவர்களே, இந்த விழாவிலே வரவேற்புரை வழங்கிய பெருமைக்குரிய ஐயா திரு ஏஎன் பழனியப்பன் அவர்களே, அவரோடு இணைந்து இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமிகு எஸ் செந்தில்நாதன் அவர்களே, திருமிகு PL சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, திருமிகு CT தியாகராஜன் அவர்களே, திருமிகு L சுப்பிரமணியன் ஐயா அவர்களே, இந்த விழாவிலே மிகச் சிறப்பாக கவியரசர் கண்ணதாசனை பற்றி ஒரு ஆய்வுரை வழங்கி ஒரு அறிமுக உரை வழங்கி நம்மையெல்லாம் மகிழ்வித்த அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் கற்றல் இயல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் அருணாச்சலம் அவர்களே, இந்த நிகழ்விலே தொகுத்து வழங்குகிற திருமிகு சேகர் ஐயா அவர்களே, யூனிஃபார்ம் உடையில் வந்து குத்துவிளக்கேற்றிய ஆட்சிமார்களே, சிறப்பாக உரையாற்றிய மாணவ செல்வங்களே, ஆடி 5ஆம் வெள்ளியிலும் சுதந்திர பெருநாள் கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலும் நாளை கிருஷ்ண ஜெயந்தி இருக்கும் சூழலிலும் ஒரு உள்ளடங்கி இருக்கிற ஒரு அரங்கை நிறைத்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய சேலம் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கமும் சுதந்திர தின நல்வாழ்த்துகளும். நாம் எதிர்பார்த்ததுக்கும் பின்னாடி வந்துட்டோம். நேரத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தா பாவமாகவும் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஐயா அவர்கள் பேசும்போது நகைச்சுவையாக பேசினார், கொஞ்சம் சீரியஸாக பேசினார், கண்ணதாசனை பற்றி தயாரித்த விஷயங்கள் எல்லாம் பேசினார். இயேசுவுக்கே தாலாட்டு பாடிய ஒரே கவிஞன் கண்ணதாசன் சொன்னார். ரொம்ப அருமையான செய்தி அது. அந்த இயேசு காவியம் இன்னும் அதிக பதிப்பு வரவில்லைன்னாரு. அது அவங்க படித்தா தானே அது வரும். யார் படிக்கிறத குறைச்சிட்டாங்க. அது வரணும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அதை இந்த மேடையில் ஐயா சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு தலைவராக இருக்கிறார், அறங்காவலர் தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருடைய பொறுப்புணர்ச்சி பாருங்களேன், இங்கேயும் இருந்து செய்யணும் அங்கேயும் இருந்து செய்யணும்னு அவர் நினச்சிருந்தா ஏதாவது ஒன்றை ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் இரண்டிலும் தன் பங்கு இருக்க வேண்டும், இரண்டுக்கும் நாம் நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற பெருந்தகையாளராக ஐயா அவர்கள் இருக்கிறார். அந்த அவங்க ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க, அதை பார்த்தா அவர் அந்த காலத்து ராஜேஷ் கண்ணா மாதிரி இருக்கிறார். இவர் எப்படி சினிமாக்காரங்க விட்டாங்கன்னு தெரியல, அவ்வளவு அழகாக இருக்கிறார். நான் பார்த்து மிரண்டு போனேன். அவ்வளவு அழகு. இப்போயும் அவர் அழகு தான், ஆனால் அப்போ அந்த இளமை அப்படின்றது அப்படியே கொலுவீற்று இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு இது. அதில் அவர் ஜோக் அடித்தார் பாருங்க, ராஜா ரிட்டையர் ஆனவுடனே அவர் பேங்க்கு ரிட்டையர் ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் இப்படி யோசிக்கவே இல்லை. பேங்க்கை மெர்ஜு பண்ணாங்கிறதா நினச்சேனே தவிர எங்கள் பேங்க்கு ரிட்டையர் ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரே நபர் இவர் தான். அவருக்கு இருக்கிற இந்த மனிதருக்கு ரொம்ப தேவையானது ஹியூமர்ன்றது.
கொஞ்சம் நமக்குள்ள நகைச்சுவை உணர்வு இருக்கணும். நகைச்சுவை உணர்வு எப்போ குறைகிறதோ அப்போது தான் நமக்கு வயதாகி விட்டது என்ற அர்த்தம். அதனால் தயவு செய்து ஹியூமரை கையில் வச்சுக்கோங்க. அதை அவர் ரொம்ப அழகாக இந்த மேடையில் வெளிக்காட்டினார். நிஜமாகவே நான் நினைக்கல இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி. இந்த பக்கம் அந்த பக்கம் அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. சில பேர் உங்கள் சங்காத்தமே வேணாமல் கடைசி ரோவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. முன்னாடி இவ்வளோ இடம் இருந்தாலும் பின்னாடி போய் உட்காந்துக்கோன்னு உட்காந்துட்டாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் 2 பேராசிரியர்கள் கவியரசர் கண்ணதாசனை பற்றி நூல் வெளியிட போகிறாங்க. திருமிகு பேராசிரியர் விஜயராகவன், திரு கோபாலகிருஷ்ணன். அவங்க 2 பேருக்கும் இப்போவே நாம் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். கண்ணதாசனை வாழ்நாள் முழுக்க படிக்கலாம். அவரை பற்றி என்ன வேணாலும் எழுதி குவிக்கலாம். ரொம்ப அழகாக அவர் பேசினார். துறை தலைவர் ஐயா, யூடியூப்பை திறந்தீங்கன்னா கண்ணதாசனை பற்றி தான் இருக்குது. அதுதான் உண்மை. நம்ம படித்ததை விட கேட்டு பேசுகிறது தான் அதிகம். நிறைய இருக்குது. கண்ணதாசனை பேசியே பொழப்பு நடத்துகிறவங்க நிறைய இருக்காங்க. அவர் குடும்பத்தினரை தாண்டி அவரை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவர் எந்நேரமும் குடிச்சிட்டு இருப்பார், எந்நேரமும் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்கிறவங்க. ஆனால் அது ஐயா ரொம்ப அழகாக ஒரு செய்தி சொன்னார். இயேசு காவியம் எழுதுவதற்கு கண்ணதாசனை அவங்க கூப்பிட்றாங்க. கலைக்காவிரி என்கிற அமைப்பு. அவங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ட்ரெயினில் வந்து மதுரையிலிருந்து குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் முதல் 3 நாள் அவர் எதுவுமே செய்யலைன்றாங்க. அந்த பாதிரியார் அதை பற்றி எழுதியிருக்கிறார். முதல் 3 நாள் எதுவுமே செய்யலை. அவங்க அவர்கிட்ட கேட்டது என்னென்னா, எங்கள் கலைக்காவிரி அமைப்புக்கு பாடல்கள் எழுதி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்டாங்க. அதுக்கு தான் அவரை கூட்டிகிட்டு போனாங்க. இயேசு காவியம் எழுதணும்னு சொல்லி அவங்க கூப்பிடலை. ஆனால் 3ஆவது நாளிலே கவியரசர் சொன்னாராம், பாட்டு எழுத வேண்டாம், காவியம் எழுதுவோம் அப்படின்னு சொன்னாராம். அது அவங்களுக்கே ஆச்சரியம். அதுக்கு பிறகு அந்த பாதிரியார்கள் பைபிளில் இருக்கக்கூடிய இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல அதை கேட்டு 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 உடனடியாகவே கவிதைகளை பொழிந்தாராம். அப்படியே மடை திறந்த வெள்ளமாக கொட்டி இருக்கிறார். 15 நாள் அவர் மாமிசம் போல மது எதுவுமே அருந்தாமல் உண்ணாமல் அவர் இருந்திருக்கிறார்ன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படி படைக்கப்பட்டது தான் இயேசு காவியம். அதை இந்த மேடையில் நினைவுபடுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நிறைய பாட்டு சொன்னாங்க. இந்த ஓம் அதெல்லாம் அவர் சொன்னார். அவர் துறை தலைவர் அவர்கள் இந்த தேவனே என்னை பாருங்கள் அந்த பாட்டை சொன்னார். 1000 நன்மை தீமைகள் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் அறிவீர், மன்னித்து அருள்வீர். அந்த பாட்டில் இருக்கிற வேகம் பார்த்துருக்கீங்களா? கேள் தருகிறேன் என்றதே நீ என்றோ, நான் பலமுறை கேட்கிறேன் தரவில்லை, என் கருணையே கிடைக்குமா நிம்மதி, என் கர்த்தரே நிலைக்குமா சந்நிதி. அந்த மாதிரி ஒரு வரி வரும். அதை டிஎம்எஸ் பாடி சிவாஜி கணேசன் நடிக்கிற அந்த காட்சி இருக்குது பாருங்கள், காலத்துக்கும் நிற்கும். என்ன கண்ணதாசனை பற்றி நிறைய வச்சுருக்குறோம். எவ்வளோ நேரம் நீங்கள் தாங்குவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு 8:45 வரைக்கும் பேசலாமா? 9 வரைக்கும் பேசலாமா? பரவாயில்ல, இந்த மாதிரியெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா அவர் பாட்டில் காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏதுன்னு ஒரு அருமையான பாட்டு இருக்குது. பாலச்சந்தர் படம்னு நினைக்கிறேன். கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது. இதுதான் கண்ணதாசனை பற்றியும். அவர் கங்கை வெள்ளம் போல 3/4 மணி நேரம் என்கிற சங்குக்குள்ளே அவர் பெருமையை நம்மால் அடக்கிவிட முடியாது. அதனால் முடிஞ்சதை சொல்கிறேன். எனக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும். இப்போ எப்படி தொடங்கி எப்படி போகிறதுன்னு இல்லை, நான் ரொம்ப ரசித்த சில பாடல்களை மறக்கும் முன்னாடி சொல்லிடுறேன். பாசமலர் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். இந்த பாட்டு எல்லாம் கேட்டிருக்கீங்களா? இருக்கிற நிறைய பேர் கேட்ட மாதிரி இருக்குது, கேட்காத மாதிரி இருக்குது. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அந்த காட்சியில் சிவாஜி கணேசனுடைய முகபாவம் ரொம்ப அருமையாக இருக்கும். மனசுக்கு எப்போயாவது கஷ்டமாக இருந்தால் பழைய பாட்டு போட்டு கேளுங்க. நீங்கள் இப்போது வெளிநாடுகள் எந்த நாட்டுக்கு போனாலும், இன்றைக்கு நான் பார்க்குற அளவில் சிங்கப்பூர் மலேசியா பக்கம் போங்க அல்லது அமெரிக்கா போங்க,
நீண்ட கார் பயணத்தில் அங்கே இருக்கக்கூடிய இன்றைய பிள்ளைகள் கூட கேட்பதெல்லாம் கண்ணதாசன் பாடல்களைத்தான். காலத்தை வென்ற கண்ணதாசன் நான் ஏன் சொன்னேன்னா, இன்றைக்கு 1981 மறைந்து விட்டார்னு நினைக்கிறேன். அவர் 1927 பிறந்தார், ஜூன் 24. 1927னா இன்னொரு 2 வருஷத்தில் 100 வருஷம் முடிஞ்சிடும். ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு நிறைவு செய்கிற ஒரு மனிதர் 21ஆம் நூற்றாண்டிலும் எல்லார் மனதிலும் இடம் பிடிக்கிறார் என்பதால் தான் அவர் காலத்தை வென்ற மகா பெரிய கவிஞர். இந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில் பொன்வண்டம் கண்டான் கண்டான் மாமனை பாரடி கண்மணி என்றாள் மருமகள் கண்கள் தன்னில் மாமன் தெய்வம் கண்டான்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அதாவது தங்கச்சி புள்ள மருமக, அந்த புள்ள பிறந்து அந்த குழந்தைய அப்படி தூக்கி பிடிச்சி மாமனை பாரடி கண்மணி என்றாள். அந்த மருமகள் கண்ணில் அந்த மாமன் எதை பார்க்குறான்னா, கடவுளை பார்க்குறானா. இது யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கற்பனை எப்படி இவருக்கு வந்தது? அது யார் புள்ள? தங்கச்சி புள்ள. தங்கச்சி பிள்ளைன்னா பேத்தி தானே, இல்லையா? இல்லை, அவனுக்கு மருமகள், அவங்க அம்மாவுக்கு பேத்தி. அவனுக்கு அம்மா இருந்தால் அவளுக்கு பேத்தி, இவனுக்கு தங்கச்சி பிள்ளை மருமகள். அதான் மருமகள் கண்கள் தண்ணீர். எப்படி அந்த கண்ணில் கடவுள் தெரியும் அப்படின்னு பார்த்தா, கண்ணதாசன் யோசிக்கிறாரு, தன்னுடைய தாய் தனக்கு தெய்வம். எப்படியுமே இந்த பேத்தி அம்மா சாயலில் தான் இருப்பா. அதனால் தாயை தெய்வமாக கொண்டு பேத்தியின் கண்களில் தெய்வத்தை காண்கிறான் கண்ணதாசன் என்றால், தன்னுடைய தாயை அந்த பேத்தி முகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்கள்ல, உங்கள் அம்மா மாதிரியே இருக்கு. அது அம்மா மாதிரி இருக்கா, அம்மா குணத்தோடு இருக்கா தெரியாது, ஆனால் உங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு. இந்த பேத்தியை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குறான் பாருங்க, மருமகளை பார்க்கும்போது அம்மாவை பார்க்குறான் பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உறவுகளை தொடர்ந்து ஒரு சங்கிலி போல எழுதி தந்தவர் கண்ணதாசன். அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவருடைய தனிப்பாடல்கள் நிறைய இருக்குது. அதை சொன்னால் நிறைய பேருக்கு நினைவில் இருக்காது. ஆனால் இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். வெறும் 8ஆம் கிளாஸில் படித்த 8வது பிள்ளை என்பது கண்ணதாசனுக்கு பெரும் ஆச்சரியம். கண்ணதாசன் இந்த சமூகத்தில் அவர் மாபெரும் சாதனையாளர் என்பதன் அடையாளம். 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கார், 3rd ஃபார்ம். இதில் 8வது பிள்ளை. இதை அவர் ஒரு பாட்டில் எழுதுவார். கல்யாணமாம் கல்யாணம் 60ஆம் கல்யாணம், கருத்த கூந்தல் நரைத்த பின்னும் காதல் பேசும் 4 கண்கள்னு ஒரு பாட்டு. அதாவது 60ஆம் கல்யாணத்தை பற்றி 60 வயசானவங்க பாடுறது. அதில் ஒரு வரி வரும், 8 பிள்ளை பெற்றால் கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை கூட மேதையாகலாம். அது யாரை பற்றி பாடினது? அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். 8வது மேதைக்காக கற்பம் தாங்கினால் 7 முட்டாள்களை பார்க்கும்போது வீடு தாங்குமா. 8வது பிள்ளைக்காக 8 பிள்ளையும் பெற்றீங்கன்னா 7 பேர் முட்டாளாக இருப்பானே, அவனை வீடு தாங்குமா? அப்போ குடும்ப கட்டுப்பாடு வந்தது. காதலுக்கு உடம்பு இருக்க ஆடி முடிப்போம், அந்த கர்ப்பத்துக்கு மட்டும் நாம் கதவை சாத்துவோம்னு பாட்டு இருக்கும். இப்படியெல்லாம் சமூக சிந்தனை. ஏன்னா அந்த காலத்தில் முக்கோணம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, சிவப்பு முக்கோணம், 3 வேண்டாம் 2 வேண்டாம் 2க்கு மேல் வேண்டாம்லாம் சொன்னாங்கல்ல. அந்த சமூக சிந்தனையை கர்ப்பத்துக்கு மட்டும் நாம் கதவை சாத்துவோம் என்று அறிவியல் சிந்தனையும் ஒரு சினிமா பாட்டில் கொண்டு வந்து சாதாரணமாக சொன்னவர் கண்ணதாசன். நிறைய இருக்குங்க. ஓர் கையில் மதுவும் ஓர் கையில் மங்கையரும் சேர்ந்திருக்கும் வேளையில் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான். இது கண்ணதாசன் தன்னை பற்றி எழுதிக்கிட்டது. இது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார். இருந்து பாடிய இரங்கற்பானே அவர் எழுதியிருக்கிறார். தான் வாழுகிற காலத்திலே இறந்து போனால் என்ன ஆகும்னு அவரே ஒரு எழுதியிருக்கிறார். இதை செஞ்சும் காட்டியிருக்கிறார். திடீர்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாரு, கண்ணதாசன் இறந்து போனார்னு. எல்லாம் ஓடி வந்திருக்காங்க, அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்துருக்கிறாரு. எவ்வளவு குழந்தை மனசு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முதல்ல இங்கே ஏற்கனவே சொல்லிட்டாங்க, கலங்காதிரு மனமே அப்படின்ற ஒரு படத்தில்
கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே. அது கன்னியின் காதலின்ற படத்தில் தான் அவர் முதல்ல எழுதினார். கானாவில் ஆரம்பித்தார் கண்ணதாசன், முடித்தது கண்ணே கலைமானே, கானாவில் முடித்தார். ஸோ கானாவிலேருந்து ஒரு கானா வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கிறார். அது எவ்வளோ முக்கியமானது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. இந்த வரிகளை கண்ணதாசன் எப்படி யோசித்து எழுதினார்? நிஜமாவே நமக்கு பிரச்சனையே பேச்சு தானங்க. ஏதாவது ஒன்று பேசிப்படுறோம். பெரிய ஆளுங்க கூட ஏதாவது ஒரு மேடையில் எதையோ பேசிடுறாங்க. பேசின பிறகு பின்னாடி எல்லாரும் போட்டு உதைக்கிறான். இருக்கா இல்லையா? ஏதாவது ஒன்று. இப்போ எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பயம் வேறு. முன்னாடி எல்லாம் சேலத்தில் பேசிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம். இப்போ என்னடான்னு இந்த முன்னாடி ஒன்று இருக்கு பாருங்க, கேமரா, அதை வச்சு முழுசும் சத்தம் இல்லாமல் எடுத்து இன்னார் மகன் இன்னார் இன்னென்ன பேசினாருன்றாங்க. வீடியோ எப்போ வந்துச்சோ அப்போ தான் தலைவலி வந்தது. அதனால் பேச்சு அப்படின்றது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. எதுவுமே பேசாமல் இருக்கிறவனுக்குள்ளேயும் ஒரு அமைதி இருக்குமா இல்லையா? ஊமை பெண் ஒரு கனவு கண்டால் அதை உள்ளத்தில் வைத்தே வாடுகின்றாள்னு ஒரு வரி இருக்குது. ஆனாலும் பேசாமல் இருக்கிறவனுக்குள்ளேயும் ஒரு அமைதி இருக்கு. அவன் வாழ்ந்து முடிச்சிடுறான்ல. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி. பேசுகிறவனால தான்டா பிரச்சனை. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கு. அதனால தான் பெரும் மனிதர்கள் எல்லாரும் மௌன விரதம் இருப்பாங்க. காஞ்சி பெரியவர் மாதிரி, ரமண மகரிஷி மாதிரி அவங்க எல்லாரும் காஷ்ட மௌனம் அப்படின்வாங்க. சைகை கூட காட்ட மாட்டாங்களாம், வெறும் மௌனம். அப்படி இருந்து ஏதோ ஒன்று மௌனமாக இருக்கு. மகாத்மா காந்தி அதிக நேரம் மௌன விரதம் இருந்திருக்கிறார். அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதியாக பேசாது இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு அமைதி பிறக்கிறது என்பதை ஊமை என்றால் ஒரு வகை அமைதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. அது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பயணங்களில் கவனிப்பேன். ஒரு சின்ன குடிசை இருக்கும், அங்கே ஒரு ஆள் உட்காந்துருப்பார், ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன முட்டி வச்சு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே 2 சின்ன பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருக்கோம். அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். அந்த குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே யார் ரிமோட்டை கையில் வச்சுருக்குதுன்னு அடிதடி பண்ணிகிட்ருக்காங்க. அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது, கேஸ் அடுப்பு கிடையாது, ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் சத்தம் இல்லாமல் பேசாமல் தூங்கி எந்திரிக்கிறான். ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. இப்படி யோசிக்க தெரிந்த மகா கவிஞன் கண்ணதாசனாகத்தான் இருக்க முடியும். அதான் அவர் கடைசி பாட்டு. நான் அவரை ஒரு முறை நேராக பார்த்துருக்கேன். ஐயா மாதிரி பக்கத்தில் இருந்து பார்த்ததில்ல. நான் காலேஜ் படிக்கும்போது அவர் வந்து பேசியிருக்கிறார். அப்படி ஒரு அழகான முகம். அது அந்த சில்க் ஜிப்பா அந்த சட்டை போட்டு வருவார். உடம்பு எது சட்டை எதுன்னே தெரியாது. அப்படி ஒரு அழகான மஞ்சள் நிறம். குரலில் ஏதோ ஒரு ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்கும். ரொம்ப அழகான விஷயம். அவரே சொன்ன சில பேட்டிகள். ஏன்னா கண்ணதாசனை பற்றி அன்ஆத்தென்டிக்காக பேசக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்களை நான் கேட்டேன். அவரது பையன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் வீட்டில் ஏறக்குறைய 14 பிள்ளைங்க, ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். அவர் எழுதுனதையும் அடித்ததில்லை, பெத்ததையும் அடித்ததில்லை. அடித்து திருத்துறது அவருக்கு வழக்கமே கிடையாது. எழுதுனதையே அடித்து திருத்த மாட்டாராம். ஏன்னா சரியாக தான் சொல்லுவார். தப்பாக எழுதுனதை தானே திருத்துறதுக்கு. பெத்தவங்களையும் அடித்து திருத்தினது இல்லைன்னு அவர் பையன் சொல்றது கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்ணதாசன் அவர்கள் பேட்டி ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் இது, நீங்கள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். ரொம்ப பின்னாடி காலத்தில் சென்னையில் சன் தியேட்டர்னு ஒன்று இருந்தது. நான் அந்த தியேட்டருக்கு பக்கத்தில் தான் குடியிருந்தேன் ஒரு 4 வருஷம், தேனாம்பேட்டையில். இப்போ காமராஜர் அரங்கம் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப பக்கத்தில் சன் தியேட்டர். இப்போ அதை இடிச்சிட்டாங்க. அந்த சந்துக்குள்ளே ஒருத்தர் வீட்டுக்கு கண்ணதாசன் போனாராம். இதுக்கு அவரே சொல்லியிருக்கிறார். அவர் குரல்லையே நான் கேட்டேன். போனாராம். போய் சாயந்தரமாக போய் அவரை பார்க்க போனாராம். அங்கே ஒரு குத்து வழக்கு எரிந்ததாம். அந்த பெரிய மனிதர் படிக்காதவர், கிராமத்து ஆள், சாமியார் மாதிரி இருந்திருக்கிறார். அவர் கண்ணதாசன் அவர்கள் முகத்தை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு குத்து விளக்கு கொஞ்ச நேரம் பார்ப்பாராம். திரும்ப கண்ணதாசனை பார்த்துருக்கிறார். இப்படி மாறி மாறி பார்த்துட்டு
கொஞ்சம் யோசித்து சொன்னாராம், உனக்கு உலகத்தில் எல்லாமே கிடச்சிருக்கு, நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ட, ஆனால் உனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, நீ கொஞ்சம் ஆன்மீக பக்கம் போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாராம். கண்ணதாசன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்த கொஞ்ச நேரத்தில் தினமணி கதிர் ஆசிரியர் கூப்பிட்டாராம். தினமணி கதிர் கூப்பிட்டு சொன்னாரா, யார் யாருக்கோ என்னென்னவோ எழுதுறீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டுரை தொடர் எழுதலாமே அப்படின்னு கண்ணதாசன்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அப்போ அவர் மனசில் தோன்றியது தான் அர்த்தம் உள்ள இந்து மதம் எழுத வேண்டும் என்று. உண்மையிலேயே இறைவன் அவரை அந்த வழிக்கு திருப்பி இருக்கிறார். அந்த குத்து விளக்கு வச்சு சொன்ன அந்த பெரியவர் அப்படி அனுப்பியிருக்கிறார். அதுதான் அவர் வாழ்நாளில் உண்மையிலேயே இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு கண்ணதாசனின் பாடல்கள் இருக்கும். அர்த்தமுள்ள இந்து மதம், இந்து சமயம் இருக்கிற வரை இருக்கும், நிரந்தரமாகவே இருக்கும். இது ஏற்கனவே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஐயா சொன்னாங்க. தயவு செய்து நம்ம வீடுகளில் சில புத்தகங்களை வாங்கி வைங்க. தேவாரம், திருவாசகம் எல்லாம் வாங்கி வைங்க, பிரபந்தம் வாங்கி வைங்க, ஆண்டாள் திருப்பாவை வாங்கி வைங்க, திருவம்பாவை, மாணிக்கவாசகர் திருவம்பாவை வாங்கி வைங்க. இதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு கூசாதீங்க. நீங்கள் வாசித்தா தான் பிள்ளைகள் வாசிக்கும். சமயம் என்பது பெற்றோரின் கரங்களின் வழியாக பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவது. கொடுக்கிற காசு முக்கியம் இல்லை, கொடுக்கிற கல்வி முக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சமய ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம். அதற்கு இந்த நூல்கள் நிச்சயம் உதவும். அதில் ரொம்ப முக்கியமானது கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம். அது அவர் குரல்லையே ஆடியோ கூட இருக்குது. அதனால் அதை வாங்கி நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்போ அதை இன்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம மனசில் ஒரு குற்ற உணர்வு அல்லது ஏதோ ஒரு கவலை வரும்போது அதற்கு தீர்வு தருகிற நூலாக இது நிச்சயம் இருக்கும். அதனால் தயவு செய்து வாங்கி வைங்க. அப்புறம் கண்ணதாசன் வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றி ஒரு நிறைய கமெண்ட்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பத்திரிக்கைக்காரர் இருந்திருக்கிறார், அப்போ இருந்த சினிமா பத்திரிக்கைக்காரர். அவர் என்ன செய்வாரா, வார வாரம் ஒரு பக்கத்தை, ஒரு சின்ன பக்கம், அதாவது பத்திரிக்கையில் ஒரு பக்கம், அதில் ஒரு செய்தி போடுவாராம். கண்ணதாசனின் ஒரு பாடல் போட்டுட்டு, இந்த பாட்டு இந்த இலக்கியத்திலிருந்து திருடப்பட்டது, ஏதோ ஒரு பாட்டை எடுத்துக்குவார், இது இந்த இலக்கியத்திலிருந்து திருடப்பட்டது அப்படின்னு எழுதிக்கிட்டு இருப்பாராம். ஒரு நாள் கண்ணதாசன் கோடம்பாக்கம் பக்கம், கோடம்பாக்கம் இப்போ இருக்கு பாருங்கள், கோடம்பாக்கம் மேம்பாலம், அப்போல்லாம் மேம்பாலம் கிடையாது. கோடம்பாக்கம் போகணும்னா ரயில்வே கேட் அடைச்சிடுவாங்க, எம்ஜிஆர் சிவாஜி எல்லோரும் நிற்கணும், அப்போ தான் எல்லோரும் ஓடி போய் பார்ப்பாங்களாம். கண்ணதாசன் கார் நின்றுருக்கு. அப்போ அந்த ஆள் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கான் சைடில். அவனை கூப்பிட்றான், அவன் தானே எழுதுகிறான், அவனை கூப்பிட்டு இந்த குறும்பெல்லாம் அவர் செய்வார். அவர் கூப்பிட்டு வந்தோடனே இவர் இங்கே வாப்பா, நீ தானே எழுதுகிற. அவன் நடுங்கியிருக்கான், அடிச்சு கிடிச்சு போடுவாரான்னு. நீ என்ன செய்ய, இனிமேல் ஒவ்வொரு வாரமும் என்கிட்ட வா, நானே எந்த பாட்டை எங்கேருந்து எடுக்கிறேன்னு உனக்கு தர்றேன், நீ இதுக்காக சிரமப்படாதுன்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் எழுதுறதையே நிறுத்திட்டாரு. நீங்கள் நிறைய பழைய பாடல்கள், இலக்கியம், அது சங்க இலக்கியமாக இருக்கலாம், பட்டினத்தார் கவிதையாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் கற்ற சிலருக்குத்தான் போயிருந்தது. ஆனால் பாமர மக்களுக்கும் அதை கொண்டு போய் மனதில் பதிய வைத்த பெரும் தொண்டை செய்தவர் கண்ணதாசன் தான். பட்டினத்தார் பாடல் ஒன்று, எந்த ஊர் என்றீர் இருந்த ஊரை நீர் கேளீர், அந்த ஊர் செய்தி அறியீரோ, அந்த ஊர் முப்பாழும் பாழாய் முடிவில் ஓர் சூனியமாய் அப்பாலும் பாழ் என்று அறி. இது பட்டினத்தார் பாட்டு. இதை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் சொல்கிறபடி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். எந்த ஊர் என்றவரே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. அதில் கடைசியில் எழுதியிருப்பார், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள், விட்டுட்டு போயிட்டான், கன்னியூர் கடந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் வந்து என்னை பரிதவிக்க விட்ட அவள் மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள். இவனை பள்ளத்தில் தள்ளிட்டு அவள் மேட்டூரில் நின்றுட்டாளாம்.
கீழூரில் வாழ்வதற்கும் கிழிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேளை வரவில்லையடா. ஒரு பாட்டில் எத்தனை ஊரியா, எத்தனை ஊர். ஆனால் அந்த கதையை அப்படியே கோர்வையாக கொண்டு போகிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல. எனக்கு தெரிய ஒரு திரைப்பட கதையை பாடலில் தெளிவாக சொன்ன ஒரு கவிஞன் உண்டென்றால் அது கண்ணதாசன் மட்டும்தான். ஏதாவது ஒன்று இன்ஸ்பிரேஷன் ஆனால் உடனே எழுதிடுவாராம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானான்ற அந்த ஒரு கவிதையை கேட்ட உடனே அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். இது ஒன்றும் முக்கியம் இல்லை, எப்படி சொல்வேனடினால அதுதான் முக்கியம். எப்படி சொல்கிறது, அந்த பாட்டில் ஒரு நகாசு பண்ணணும்ல. எப்படி சொல்வேனடி, அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண் அல்லவோ. இதெல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சினிமா பாட்டில் இத்தனை இலக்கிய சுவையை கொண்டு வர முடியும் என்றால் அன்றைக்கு அது சாத்தியமானது. அதுக்கு கண்ணதாசனும் காரணம், எம்எஸ்வி கேவி மகாதேவன் காரணம், அன்றைக்கு இருந்த டைரக்டர்கள் ரொம்ப முக்கியமான காரணம் இல்லையா? இன்றைக்கெல்லாம் வர்ற பாட்டை கேட்கவே முடியலையே. கொஞ்ச நேரம் கேட்டோம்னா காதில் ரத்தம் வருது. சில ரொம்ப நமக்கு, ஏன்னா நான் சில இலக்கியங்களை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், இல்லை ஜாலியாக பேசிட்டு போகலான்னு பேசிடலாம். நீங்கள் கொஞ்சம் பேராவது இலக்கிய தொடர்பு இருக்கான்னு கேட்கணும்னு நினைப்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கம்பராமாயணம் குறிக்கிறது கூட இது ஜாஸ்தி. இது கம்பன் பாடல்கள் நிறைய நினைவில் இருக்கும். இது எப்படி பொருந்துதுன்னு குறிச்சிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அது மாதிரி பேசிடலாமா? நாச்சியார் திருமொழியில் ஆண்டாளுடைய ஒரு வரி இருக்குது. கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கனாக்கண்டேன் தோழின்ற ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி பாரதியார் பாட்டு, எங்கிருந்து வருகுவதோ ஒலி யாவர் செய்குவதோ. இந்த சத்தம் எங்கிருந்து வருது, இதை யார் செய்கிறார்? அடி தோழி குன்றி நின்றும் வருகுவதோ மர கொம்பி நின்றும் வருகுவதோன்ற ஒரு பாரதியார் பாட்டு. இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து கண்ணதாசன் அவன்தான் மனிதன் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவதையின் குரலோ. எங்கள் தீபங்களில் ஒளி வந்தது, அது எந்த கைகள் தந்த ஒளியோ. அந்த அந்த நாச்சியார் திருமொழியை அப்படியே கொண்டு வர்றார் பாருங்க. கதிரொளி தீபம் கலசம் ஏந்தி கண்ணன் வருகின்ற கனவு கண்டனள் ஒருத்தி வந்தனன் கண்ணன் கண்கள் தூங்காத இரவு. கங்கையிலே புது புனல் வந்தது, அது எந்த மேகம் தந்த புனலோ. மங்கையிடம் ஒரு அனல் வந்தது, அது எந்த மன்னன் தந்த அனலோ. கங்கையில் திடீர்னு தண்ணி வருதான், அது எந்த மேகத்திலிருந்து வந்ததுன்னு தெரியலையாம். மங்கையிடம் ஒரு அனல் வந்தது, அவளுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஒரு சின்ன அனலை கொடுத்துருக்கான். அனல்னா நான் காதல் சூட்டை கொடுத்துருக்கான், அது எந்த மன்னன் தந்த கனலோ அப்படின்னு. இது அந்த படத்தில் ஜெயலலிதா அம்மா பாடுற மாதிரி இருக்கும், அவன்தான் மனிதன் படத்தில். அப்புறம் கண்ணதாசனுடைய தனி கவிதைகளை ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து எழுதினது நிறைய உண்டு. விவேக சிந்தாமணின்னு தமிழில் ஒரு நீதி நூல் இருக்கும். அது எப்படி வாழ்கிறதுன்னு சொல்கிற நூல். அது யார் எழுதினதுன்னு தெரியாது, தமிழாசிரியர்களுக்கு தெரியும். 135 பாட்டு இருக்குது. இதே பேரில் அவிவேக சிந்தாமணின்னு இவர் எழுதிட்டார். விவேகத்துக்கு முன்னாடி ஆனா போட்டார். விவேகம்னா புத்திசாலித்தனம், விவேகம் இல்லாமல் ஒரு செட்டு கவிதை இவர் எழுதியிருக்கிறார். அதை பாருங்கள், அவர் தன்னை பற்றி எழுதிக்கிட்டது. சேர்கின்ற பொருளை செம்மையாய் எண்ணாலும் காக்கவும் திறமை இல்லையே. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஜனாதிபதியை போல் சம்பாதிக்கிறார், இந்தியாவை போல் கடன் வாங்குகிறார்னு அவரே சொல்லுவார். அந்த காலத்தில் அதிக சம்பளம் யாருக்கு? ஜனாதிபதிக்கு. இப்போ நம்ம ஊரில் எல்லாரும் ஜாஸ்தி வாங்கிறாங்க. ஆமாம், அப்போ ஜனாதிபதிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. ப்ரைவேட் இது வந்த பிறகு இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறவன் யாரான்னு எனக்கு தேடி பார்த்தேன். அமெரிக்காவில் ஒரு கம்பெனிக்காரன் வாங்குகிறான். எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு அமெரிக்கன் சம்பளம் வாங்குகிறான். ஒரு நாளைக்கு 156 கோடியாம். யாருக்கு மயக்கம் வரலையா?
ஒரு நாளைக்கு 156 கோடி வாங்குறான். அவ்வளவு சம்பளம். இவர் வாங்கினது எல்லாத்தையும் விட்டுட்டார். அதை அவரே சொல்கிறாரு, சேர்கின்ற பொருளை செம்மையாய் என்னாலும் காக்கவும் திறமை இல்லையே. இது அவரை பற்றி சொல்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியம். ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேரும் ஒரு அறிவும் இல்லையே. அவர் சேர்ந்த கட்சியெல்லாம் விளங்காத கட்சி. ஒரு கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அந்த கட்சியை விட்டு விலகிடுவார். அவரே அரசியலில் அவர் சரியான உயரத்துக்கு போக முடியலைன்றதுக்கு காரணம் அவரே எழுதுகிறாரு, ஜெயிக்கின்ற கட்சியில் நுழைகின்ற வித்தையை தேரும் ஒரு அறிவும் இல்லையே. அடுத்தது, பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே. இப்போ ஒரு ஆள் நல்ல பெரிய ஆள் ஆகிட்டான்னு வைங்க, பேர் வந்த வேளையில் இந்த பேர், இந்த குட்வில்னு சொல்லுவாங்கள்ல கம்பெனியில், அரசியலையும் இப்போ அப்படித்தானே. ஒரு கட்சியில் நல்லா இருக்கிறாருன்னா எலெக்ஷன் வரும்போது என்ன செய்கிறாரு? செட்டில் ஆகிடுறாரு. அதுக்கு பேர் என்ன? செட்டில் ஆகிறது. கப்பாருன்னு அந்த கட்சிக்கு போய் இவர்கள் அத்தனை பேரும் அயோக்கியர்கள், நான் ஒருவன் தான் நல்லவன், தாய்க்கழகத்தில் இணைகிறேன்றார். நீ இது வரைக்கும் எத்தனை இடத்துக்கு போயிருக்க? அது எத்தனை உனக்கு என்னையா? ஆனால் கண்ணதாசன் அதை செய்யலைன்றதை அவரே சொல்கிறாரு, பேர் வந்த வேளையில் பேரையே விலையாக பேசவும் தெரியவில்லையே. என் பேர் இவ்வளவு, எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இந்த இவ்வளவு ரூபா கொடு, நான் உன் கட்சிக்கு வர்றேன்னு சொல்லக்கூட எனக்கு தெரியலையே. பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் பெரிதாக வாழும் உலகில். நம்ம கை பிடிச்சிருக்கிறோம்னா அது நழுவுற அளவுக்கு நம்மகிட்டே விளக்கெண்ணெய் தடவை வாங்கலாம். அவர் எழுதியிருக்காரு, பிடித்த கை நழுவவே விளக்கெண்ணெய் பூசுவார் பெரிதாக வாழும் உலகில், வார்க்கின்ற பொதிகையும் வளர்கின்ற வைகையும் வடம்பாட வாழும் சிலையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாலாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையே அப்படின்னு அவர் முடிக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னையே திரும்பி பார்த்து அவர் எழுதியது நிறையா. 10 நிமிஷத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்கிறார். 6 மாதம் கூட டைம் எடுத்தாருன்னுவாங்க, 10 நாள் கூட டைம் எடுத்திருப்பாங்க. அவரது வாழ்க்கையில் அவரை பற்றி நிறைய பேர் சொன்ன சின்ன சின்ன செய்திகள். ஆலயமணின்னு ஒரு படம், அதில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும். PS வீரப்பா தான் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர். ஒரு சிச்சுவேஷனுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இவருக்கு ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிக்கிறாரு, அது பல்லவி வரமாட்டேங்குது. PS வீரப்பா வில்லன் தானே, தெரியுமில்லங்க உங்களுக்கு. அப்படி ஒரு சிரிப்பு, சபாஷ், சரியான போட்டி. அவர் பொறுத்து பார்த்துருக்காரு, கவிஞரை என்னையா லேட் பண்ணுற, சட்டி சுட்டுச்சு கை விட்டுச்சுன்னு என்னத்தையாவது சொல்லியார் அப்படின்னு அந்த வரி எடுத்து கொடுத்தது PS வீரப்பாவா. சட்டி சுட்டுச்சு, அவ்வளோதான். இவர் திரும்பி பார்த்துருக்காங்க, இதுதான் ஏன் பாட்டு, சட்டி சுட்டதடா கை விட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, ஆரவார பேய்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டதடா, ஆலய மணி ஓசை நெஞ்சில் கூடி விட்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி விளங்குதடா, மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா. எல்லா காலத்திலையும் நிற்கிற பாட்டு இல்லை இது, எல்லா காலத்திலையும். அதை பற்றி ஒரு செய்தி இருக்குது, ஆனால் அந்த இதில் எடுத்திங்கன்னா கஷ்டம், யாராவது சொல்லக்கூடாது. ஒரு பெரிய திரைப்பட நடிகர் ஒரு நடிகையினுடைய கல்யாணத்தன்னைக்கு இந்த பாட்டுக்கான காட்சியில் நடித்தாருன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியல, அதுக்கு மேலே அது சொல்லக்கூடாது. அதே மாதிரி திருவிளையாடல்ல TS பாலையா ரொம்ப முக்கியமான பாட்டு. அவர் ஹேமநாத பாகவதர்னு வர்றாரு, அவர் தான் மதுரை மன்னனை ஜெயிக்கணும்னு வர்றார். அந்த சூழலில் இந்த பாட்டு வரணும், ரொம்ப முக்கியமான சீன் அது. அப்போ KV மகாதேவன் மியூசிக்கு, KVM, அவரை மாமான்னு தான் சொல்லுவாங்க சினிமா துறையில். அவர் ஒரு நாள் முழுக்க பேசி பார்க்குறாரு, ஏன்னா இது முக்கியமான சீனு, கனமான காட்சி. ஒரு மாபெரும் பாடகர், ஒரு வித்வான் பாடணும், இது எப்படிடா பாடுறது, என்ன வரி வரணும். கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப யோசித்து அந்த பல்லவி வரவே இல்லையா.
ரொம்ப யோசிச்சிருக்கிறாரு. காலையில் தொடங்கினது சாயந்தரம் ஆயிடுச்சு, கிளம்புற மூடு வந்துருச்சு. அப்போது கேவி மகாதேவன் வந்திருக்கிறாரு. வந்து, கண்ணதாசா இன்னைக்கு ஒரு நாள் போதுமா இல்லை இன்னொரு நாள் வேணுமா சொல்லுப்பா. ஒரு இப்படி பார்த்தா, மாமா வந்துருச்சு பாட்டு. இது ஏபி நாகராஜன் அவர் தனது நினைவலைகள்ன்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். மாமா இதுக்கு தான் காத்திருந்தேன். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா. அந்த காட்சியை யோசிச்சு பாருங்கய்யா. தமிழ் சினிமாவில் என்னென்ன சாதனைகள் படைச்சிருக்கிறாங்கன்னு. பாலமுரளி கிருஷ்ணாவின் குரலில் அவர் உட்காந்தது அப்படி ஒரு மீசையை அப்படி தட்டிட்டு பாடுவார் பாருங்க. டிஎஸ் பாலையா மாதிரி ஒரு ஆள் இனிமேல் பிறந்து வரணுங்க. என்ன ஒரு நடிகர், என்ன ஒரு நடிப்பு. இப்படி உட்காந்து கம்பீரமாக அதை ஒரு பார்வை பார்த்து, இந்த மன்னனுக்கு நிகராக சிம்மாசனம் போட்டு உட்காந்துருப்பார்ல, அப்படியெல்லாம் கலைகள் வளர்ந்த தமிழ்நாட்டில்தான் கண்ணதாசன் கலைகளின் தலைவனாக இருந்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் செய்திகளாக இருக்கும். ஏன்னா பாட்டை விளக்கம் சொல்லிகிட்டே போனால் போர் அடிக்கும். எம்எஸ்வி சொன்ன செய்தி ஒன்று. பட்டின பிரவேசம்னு ஒரு சினிமா வந்தது. அது பாலச்சந்தர் எடுத்ததுலேயே ஃபெயிலியர் படம். சிவச்சந்திரன்ற நடிகர்லாம் நடிச்சிருப்பார். அதில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு வந்து பாப்புலர் ஆன பிறகு என்டி ராமாராவும் அந்த பாட்டை கேட்டாராம். கேட்டுட்டு இது ஏன் படத்தில் இதே மாதிரி பாட்டு வேணும்னு கேட்டாராம். தெலுங்குலேயும் அந்த பாட்டு இருக்கான். அது ரொம்ப மெலோடியஸ் சாங். அதுக்கு மியூசிக் போட்டுட்டு எம்எஸ் விஸ்வநாதன் இந்த தத்தகாரம்னு வாங்கல்ல, தானனா தானனா தானனா, இந்த தான தான தானனா அப்படி சொல்லியிருக்கிறாரு. எனக்கு சும்மாவே பாட வராது, மூக்கு வேறு சரியில்லை, நல்ல இருக்கிற ஆளுகள் எந்திரிச்சு போயிடக்கூடாது. தானனா தானனானே சொல்லியிருக்கிறாரு. அது பார்த்துட்டு அது ரொம்ப நீளமான ஒரு பல்லவி. கடும் கோபம் வந்துருச்சான் கவிஞருக்கு. டேய் விசு, என்னடா நினச்ச, போடுற தானாவுக்கெல்லாம் நான் பாட்டு எழுத முடியாது, போடா அப்படின்றார். போயிட்டாராம். கொஞ்ச நேரம் கழித்து வந்திருக்கிறாரு. இவர் போய் கெஞ்சி இருக்கிறாரு. ஏய் நீ என்னையா கவிங்க, இதுக்கு எழுதாம முன்னால் முடியுமா, இது எழுதாமல் நீ விட்டுருவியா, நீ பெரிய ஆள்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அப்படி சண்டை போடுவாங்களாம். கடைசியில் நான் வேற மாதிரி சொல்லவா அப்படின்ட்டு லால லால லாலலா அப்படின்னு இருக்கிறாரு. முதல்ல நானா போட்டார் இல்லையா, அப்போ கோவிச்சுக்கிட்டவர் லால லால லாலலான்னொன்னே, வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா, தேன் நிலா எனும் நிலா என் தேவி இந்நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா. என்ன வரிகள். வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒழியிலா, ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏற்றிலா, சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா, எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன் அதை சொல்வாய் வெண்ணிலா. நான் வரிங்க. அதெல்லாம் எழுதி முடித்த பிறகு எம்எஸ்வி சொன்னாராம், ஃபாதர் இன்லா மதர் இன்லா சன் இன்லா டாக்டர் இன்லா தவிர எல்லா லாவும் இங்கே இருக்கியா. எப்படி கவிஞர்கள். திருநாவுக்கரசர் தேவாரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இங்கே என்ன செட்டிநாட்டில் தேவாரம் திருவாசகமெல்லாம் தெரியாமல் இருக்காது. தமிழும் சைவமும் வளர்கிறது என்றால் அதற்கு பெரும் காரணம் செட்டிநாட்டு மக்கள். அதை ஒரு நாளும் மறக்க முடியாது. மொழியையும் சமயத்தையும் கண்ணாக வைத்து வளர்ப்பவர்கள். அதனால் உங்ககிட்ட அதை சொல்லும்போது யோசித்து தான் சொல்லணும். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பார் ஆர் கண்ணுதலார் காட்டாக்காலே. இது தேவாரம். இதை அப்படியே கொண்டு வந்து இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அதில் ரொம்ப நல்ல வரி என்னன்னா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சோகம் இருக்கும்னா
அவன் நிழலில் பார்த்தீங்கன்னா அதில் கூட சோகம் இருக்குமா. இப்படி ஒரு மனிதனை படம் பிடித்து காட்டுகிற வரியை கண்ணதாசனால் தான் எழுத முடியும். என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு, பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. அவன் நிறைய நேரம் தோற்று போகிறது யார்கிட்டன்றீங்க? தெரிஞ்சவங்கிட்ட தான். ஏன்னா பகைவர்கள்ட்ட நம்ம பயந்து பயந்து அவங்க கூட சண்டைக்கு நிற்கணும்னு இருப்போம். ஆனால் நண்பனையோ உறவையோ நம்பிடுவோம். அந்த நேரமெல்லாம் தோற்று போகிறோம், ஏமாற்றப்படுகிறோம் என்பதை பகைவரையும் நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. இதே மாதிரி இன்னொரு பாட்டு உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இமையே வெறுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும், தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். இந்த ரெண்டையும் யோசிச்சு பாருங்க, என்ன செய்தி அது. நம்மளுக்கு தெரியாமலே கெடுத்துடுறோம் உறவு. நிறைய பேர் பிள்ளைகளை கெடுத்துருவாங்க தெரியுமில்ல. அதிக செல்லம் கொடுத்து பிள்ளையை கெடுப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது, நல்லது செய்கிறேன்னு நினைப்பாங்க. தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும்னு கண்ணதாசன் பாடல்களில் சமூக தத்துவம் அத்தனை இருக்குது, அத்தனை செய்திகள் இருக்குது. கம்பராமாயணத்தை நீங்கள் எந்த வகையில் தேடினாலும் கண்ணதாசன் பாடல்களை வந்து விரவி கிடக்கும். இப்போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்ட்டாங்க. கைகேயி நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ கோபம் யாருக்கு வருது? லக்ஷ்மணனுக்கு வருது. சிங்கத்துக்கு போடக்கூடிய உணவை நாய்க்கு தருவார்களா அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறான். தகப்பனே கிடையாதுன்றான். தசரதன் என் தகப்பனே கிடையாது. லக்ஷ்மணன் பரதனை நான் என்ன பண்ணுறேன் பாரு, கைகே என்ன பண்ணுறேன் பாருன்னு சண்டைக்கு நிற்கிறான். அப்போ ராமன் பேசும்போது ஒரு பாட்டு இருக்குது. நதியின் பிழை என்று நறும்புனல் இன்மை, அற்றே பதியின் பிழையன்று, பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழையன்று, மகன் பிழையன்று, விதியின் பிழை இதற்கு என்னை நீ வெகுண்டனை. இது கம்பன் பாட்டு. ராமன் சொல்கிறாரு, நதியில் தண்ணி இல்லைன்னா அது நதியோட பிழை இல்லை, மகன் பிழை இல்லை. மகன்ற பரதன். அப்பா பதியின் பிழை அன்று, அப்பா பிழை அல்ல. பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை அன்று, நம்முடைய அம்மாவாக இருக்கிற கைகேயின் பிழை அல்ல, இது விதியின் பிழை. இது ராமன் சொல்கிறாரு. இது அப்படியே கொண்டு வந்து தியாகம் படத்தில் சிவாஜி கணேசன் பாடுற பாட்டு இருக்கும். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் காட்சியமான ஒரு பாட்டு இருக்கும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். ரொம்ப அருமையான பாட்டு. இப்போ கம்பர் பாடல்களையும் எடுத்து அப்படியே அவர் கையாளுகிறார். இன்னொரு பாட்டு கம்பன்னால் எதையும் சொல்லிடுறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கொண்டு வாடுகிறேன்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் பாட்டு தானே அது? பாசம். ஆமாம், எம்ஜிஆருக்காக பிபி ஸ்ரீனிவாஸ் பாடிய ஒரே பாட்டு அதுதான். பிபி ஸ்ரீனிவாஸ்னு ஒரு அருமையான பாடகர் இருந்தார். அவர் பாடின ஒரே பாட்டு எம்ஜிஆருக்காக பாடினது அதுதான், பால் வண்ணம் பருவம் கண்டு. மற்ற பாட்டெலாம் அவர் ஜெமினிக்கு தான் அதிகம் பாடியிருப்பார், சுமை தாங்கி அது இதுன்னு. இது முழுக்க முழுக்க கம்பனில் இருக்கிற பாட்டு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். அகலிகைன்னு ஒரு கல் கிடக்கும், அந்த வழியாக ராமன் நடந்து போவார். விஸ்வாமித்திரன் முன்னாடி கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் காலில் இருக்கக்கூடிய துகள் டஸ்ட் பட்டோடனே அகலிகை என்கிற அந்த கல் பெண்ணாக மாறி நிற்கும். இது ராமாயணத்தில் வர்றது. பார்த்தோன்னே அவர் சொல்கிற பாட்டு இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம். இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. மை வண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். மை வண்ணத்து அரக்கினா தாடகை, இருட்டாக இருக்கிற அரக்கி. மழை வண்ணத்து அண்ணல்னா கார்மேகம் போன்ற கரிய செம்மலாகிய ராமன். உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். ஒரு அம்பு விட்டைய தாடகையை காலி பண்ணி, அது கைவண்ணம். கால் வண்ணம் ஒரு கல்லை நீ பெண்ணாக்கினையே. இது கம்பன் பாட்டு. அதை அப்படியே கொண்டு வந்து பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கொண்டு வாடுகிறேன்.
கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன்னு அந்த அம்மா பாடும். அதில் கை வண்ணம்ன்றது அப்படியே வந்துடும். கம்பனை பற்றி எத்தனை பாடல்கள் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சும்மா ஒரு வரி சொல்கிறேன். சார் ஏற்கனவே சொல்லிட்டார். கம்பன் ஏமாந்தான், இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே, கற்பனை செய்தானே. சுமித்ராவும் கமலஹாசனையும் நினச்சி பாருங்கள். அப்படி ஒரு கண்ணாடி போட்டு சுமித்ரா இருப்பாங்க, பெரிய உருவமாக இருக்கும். கமல் சின்ன பையனாக இருப்பார். ஆனால் ஒரு அந்த படம் ரொம்ப நல்ல படம். அதில் கம்பன் ஏமாந்தான்னு அவர் அது எஸ்பிபி குரலில் கேட்கணையா, அதெல்லாம் சுகம்யா. அந்த இரவில் எப்போவாது நேரம் இருந்தால் கண்ட டிவியும் பார்க்காம கண்ணதாசன் பாட்டு கேளுங்க, கனவு இல்லாத தூக்கம் வரும். ஒருவேளை கனவில் கண்ணதாசன் வந்தார்னா உங்களுக்கு யோகம்னு நினச்சிக்கங்க. கம்பன் ஏமாந்தான். அது அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழைய படம், அன்னைன்னு நினைக்கிறேன். அன்னை பானுமதி படம், அந்த படம். அடுத்தது கம்பன் மகனாக நான் மாற வேண்டும், கன்னி தமிழால் உன் எழில் கூற வேண்டும், என் மகராணி மலர்மேனி செம்மாங்கனி உன் மடி மீது குடியேற இழைப்பாரவான்னு உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேலையில்னு ஒரு பாட்டு, அது கமல் பாடுவார். அப்புறம் ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. அதுவுமே மிதிலையின் மைதிலி அது. அப்புறம் வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ, எத்தனை கொண்டு வர்றாரு பாருங்க. அப்புறம் ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான், இந்த பாட்டு ரோஜாவின் ராஜான்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா. இது நிறைய இருக்குது. எல்லாத்தையும் விட சில விஷயங்கள் நான் உங்களுக்கு, இது எல்லாமே பெரிய சில சினிமாக்காரங்க சொன்னது தான், நான் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டதில்ல, அவங்க சொன்னது தான். ஒரு விஷயம், வசந்த மாளிகைன்னு ஒரு படம், அதை பார்க்காத முந்தைய தலைமுறை இருக்காது. யாராவது இருக்கீங்களா? வாணிஸ்ரீயும் சிவாஜி கணேசனும் அவ்வளவு பொருத்தமாக இருப்பாங்க. தமிழ் சினிமாவில் முதல்ல ஸ்லோ மோஷன் டான்ஸ் வந்தது அந்த படத்தில் தான். மயக்கம் என்ன பாட்டுக்கு 2 பேரும் ஸ்லோ மோஷனில் ஓடி வருவாங்க. அதில் ஒரு பாட்டு இருக்குது, அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனினால் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இது ராமன் சீதைக்கு செய்து கொடுத்த சத்தியம். இது ராமன் சொல்வார், இந்த ஈர்ப்பிறவிக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று ராமன் சொன்னதாக சீதை சொல்லுவாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து இந்த வரியை சேர்த்திருப்பார், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த படத்தில் நிறைய பாட்டு இருக்கும், ஆனால் பெரும்பாலான பாடல்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேள்வியாக இருக்கும். வசந்த மாளிகையில் அதை பற்றி அந்த படத்தினுடைய டைரக்டராக கதாசிரியராக இருந்த பாலமுருகன்றவரோட பையன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். என்னென்னா, சிவாஜி கணேசன் பெரும் பணக்காரர்னா அம்மாவுடைய அன்பு இல்லாமல் வளர்வார், கொஞ்சம் குடிச்சிட்டு சுற்றி திரிவார். அவர் வாழ்க்கை முழுக்க கேள்விகளால் நிறைந்தது, தேடிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அந்த படத்தில் கவியரசர் எழுதிய பல பாடல்கள் கேள்விகளாகவே இருக்கும். முதல்ல பாட்டே ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் இருக்கா, அப்புறம் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, அப்புறம் யாருக்காக. இங்கே நிறைய பாடல்கள் அதில் பார்த்தீங்கன்னா பூரா கேள்விகளாக இருக்கும். ஒரு படத்தினுடைய ஜீவ நாடி என்ன என்று தெரிந்து அதற்கேற்ப கேள்விகளாகவே பாடல்களை அமைக்கிற வல்லமையும் கண்ணதாசன் அவர்களிடம் இருந்தது. மகாபாரதம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடு வரை உறவு அது எல்லாருக்கும் தெரியும், பட்டினத்தார் பாட்டுன்னு. மகாபாரதத்தில் யட்சப்பிரசனம்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த தண்ணி கொண்டு போவாங்க, தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு குளத்தங்கரையில் ஒரு யட்சன் நின்று கேள்வி கேட்பான். கேள்விக்கு பதில் சொல்லாமல் தண்ணியை தொட்டேன்னா நீ இறந்து போயிடுவேன். இல்லை, எல்லோரும் விழுந்துருவாங்க. கடைசியில் தர்மன் போய் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான்.
அப்போது யட்சன் கேட்குறான், இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்லை முடிச்சிடலாமா? எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் இருக்கிறத பொறுத்து தான். இந்த பேச்சு மேடை இருக்குல்லங்க, அது எப்போவுமே கேட்குற முகங்கள் இருந்தால் தான். எழுந்து போக ஆரம்பித்தாங்கன்னா பேச்சை முடிச்சிடணும். ஏன்னா கண்ணதாசன் இன்னும் 500 வருஷம் இருப்பார். யார் வேணாலும் வந்து பேசலாம். நம்ம இன்னும் 5 நிமிஷத்தை தாண்டி இருப்போமான்றத கேள்வி. இந்த யட்சன் ஒரு கேள்வி கேட்பான் தர்மன்ட்ட, உலகத்தில் நீ அதிசயமாக எதை நினைக்கிற, இந்த உலகின் மிகப்பெரிய அதிசயம் எது அப்படின்னு கேட்பான். அதுக்கு தர்மன் பதில் சொல்வான், இந்த உலகில் 1000 பேர் பிறக்கிறார்கள், 1000 பேர் இறக்கிறார்கள். ஆனாலும் வாழுகிற மனிதர்கள் நான் நிரந்தரமாக வாழ்வேன் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறார்களே, அதுதான் உலகின் பெரிய அதிசயம். நம்ம எல்லாரும் அப்படி தானே நினைக்கிறோம். நம்ம இன்னும் நிறையா வருஷம் இருப்போம், அப்படி தானே எல்லோரும் நினைக்கிறோம். அதுக்கு மாறி ஏதாவது சொன்னால் அடிச்சு போடுவாங்க. இதை யட்ச பிரசன்னத்தில் மகாபாரதத்தில் வருது. இதை அப்படியே கொண்டு வந்து ஒரு பாட்டில் கண்ணதாசன் எழுதியிருப்பார். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அது அப்படியே கொண்டு வந்து இதில் எழுதியிருப்பார். அதில் ஒரு வரி வரும், தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தாள், வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம், மனது துடிக்கின்றது மயக்கம் வருகின்றது, அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது. இந்த சிந்தனையை இன்னொரு பாட்டிலையும் சொல்லியிருப்பார். தெய்வம் தந்த வீடு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. அவள் ஒரு தொடர்கதைன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவார், நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் ஏற்கட்சி, கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. என்ன வரிகள்யா! எப்போ கேட்டாலும் கேஜே யேசுதாஸின் குரலில் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கண்ணதாசனுக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னு அவர்கிட்டையே கேட்டிருக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடித்த பாடல்களில் வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை, கிருஷ்ணகானம்னு அவர் எழுதின எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதை எம்எஸ்வி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் இறந்து விட்டால் விச்சு இதை எனக்காக பாடுன்னு அவர் சொன்ன பாட்டு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை. அவர் தன்னை பற்றி எழுதிய பாட்டு எது? அவர் தன்னை பற்றியே எழுதினாரா ஒரு பாட்டு. அது எதுனா அதே வசந்த மாளிகையில் தான். கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆள் இல்லையா, நிலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ. அந்த பாட்டு அவர் தன்னை பற்றியே எழுதிக்கிட்டாராம். இன்னொரு பாட்டு அதுவும் அந்த படத்துலேயே இருக்கும். 2 மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. அதுவும் அவர் தனக்காகவே எழுதிக்கிட்டாராம். இப்படி நிறைய எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எம்எஸ் விஸ்வநாதன் கேட்டாராம், யோ கவிஞரே, எல்லாரை பற்றி பாட்டு எழுதுகிற, என்னையை பற்றி ஒன்று கூட எழுதலை, போடா கிறுக்கா உன்னைய பற்றி எப்போவே எழுதிட்டேன். அப்போ அவர் கேட்டிருக்கிறார், என்ன பாட்டியா அது? அப்போது அவர் சொன்னாராம், பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரேன்னு நான் எழுதினது உனக்காகத்தாண்டா. இது ஒரு பெரிய டைரக்டர் ஒருத்தர் இதை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ இந்த பாட்டை கேட்கும்போது எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் அவருக்கும் ஏறக்குறைய காதலன் காதலி உறவு மாதிரி ஒரு நெருக்கம், ஒரு பந்தம் இருந்திருக்குல்ல. அப்புறம் அவர் வர்ணித்து பாடுறதுல ரொம்ப வேடிக்கையெல்லாம் பண்ணியிருப்பார். எம்ஜிஆருக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வரும், கலைஞருக்கும் அவருக்கும் வந்திருக்கு. அவர் யாரோடையும் சண்டை போடாமல் இருந்ததில்லை. எம்எஸ்வியவே திட்டுவாராம். ஒரு முறை ஏதோ ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டு எழுதணும், முந்தின நாள் ஏதோ லேட்டாக தூங்கினதுனால எம்எஸ்வி வரல போல். இவர் சீக்கிரமாக போயிருக்கிறாரு. எப்போவுமே இவர் தான் லேட்டாக போவார். இவர் சீக்கிரமாக போய் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ டிஆர் ராமநாதன் டைரக்டர். அவர் சிச்சுவேஷன் சொல்லியிருக்கிறாரு, ஏன் அந்த கிறுக்கன் வரலையா அப்படின்னதை திட்டிட்டு, சரி நான் அதை எழுதி கொடுக்குறேன், இதை வச்சு அவனை டியூன் போட சொல்லுங்கன்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாராம். அவர் அங்கே தூங்கியிருக்கிறாரு. இவர் எழுதி கொடுத்தது, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. அவன் அங்கே ஜாலியாக தூங்குறானா, அதையே எழுதி, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா. இது படத்துலேயே வந்திருக்கு. இது
எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஒரு முறை சண்டை வந்து பணத்தோட்டம் படத்தில் ஒரு பாட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எம்ஜிஆர் அந்த பாட்டு வேணான்ட்டாராம். அவருக்கு நமக்கு ஆகாது, அந்த டூயட்டை வேற ஆளை வச்சு எழுத சொல்லு, கண்ணதாசன் பாட்டு எனக்கு வேண்டான்னு. இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, இதை விட உங்களை தமிழ் மக்கள் மத்தியில் அழகாக சொல்கிறதுக்கு யாரும் எழுத முடியாது. என்னையா எழுதியிருக்காங்க? பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா. இது வந்து கதாநாயக சரோஜாதேவியை பார்த்து பாடுறது. அவங்க பதிலுக்கு என்ன பாடுறாங்க? பாடுவது கவியா இல்லை பாரிவள்ளல் மகனா, சேரனுக்கு உறவா செந்தமிழர் நிலவா. எம்ஜிஆர் கேரளாவிலேருந்து வந்தவரா? சேரனுக்கு உறவு, செந்தமிழர் நிலவு. நம்ம ஊரில் இருக்கிற சந்திரன் ராமச்சந்திரன். அப்புறம் பாரிவள்ளல் மகன், கொடை கொடுத்தே பேர் வாங்கினவர். அதனால் வள்ளல்னு சொல்லியிருக்காரு, நீ கேரளாவிலேருந்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு, நீ தான் தமிழ்நாட்டுக்கு சந்திரன் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு வேணாம்னா எந்த பாட்டையா வச்சுக்கிறது? நிறைய பாடல்களில் முடிச்சிடலாமா? ஏன்னா அவர் என்னை பரிதாபமாக பார்க்குறாரு. இந்த உலகத்தில் 2 கஷ்டம் இருக்குது. முதல் கஷ்டத்தை அனுபவித்தவர் அவர் அழகப்பா காலேஜ்காரர். ஏன்னா அவர் பேசி முடித்த பிறகு திரும்ப பேசுங்கன்ட்டாங்க. அது அந்த பேப்பரெல்லாம் அவர் மூடி மடிச்சிட்டார். அதுக்கு பிறகு ஐயா வர வரைக்கும் பேசுங்கன்ட்டாங்க. அது இன்னொரு கஷ்டம். பேப்பர் நிறையா வச்சுருக்கிறவன முடின்றதும் கஷ்டம். இப்போ அவர் கஷ்டத்தில் இருந்து நான் 2வது கஷ்டத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் 1-2 மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கரெக்டாக 9க்கு முடிச்சிடுவோம். எம்ஜிஆர் அவர் புகழ்ந்ததில் மானல்லவோ கண்கள் தந்ததுன்னு ஒரு பாட்டு இருக்கும், கேட்டிருப்பீங்க. மயில் அல்லவோ சாயல் தந்தது, தேன் அல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது. இது எம்ஜிஆர் பாடுறது. அதுக்கப்புறம் அவர் அந்தம்மா பாடும், தேக்கு மரம் உடலை தந்தது. எம்ஜிஆர் உடம்பு தேக்கு மாதிரி இருக்குமா. சின்ன யானை நடையை தந்தது. ஆண்களின் நடைக்கு யானையினுடைய நடையை ஒப்பிடுவாங்க. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது. அதோடு விட்டால் பரவாயில்லையா? எம்ஜிஆர் யாராவது பார்த்துருக்கீங்களா ஐயா? பவுன் மாதிரி இருப்பார்யா. அது அப்படியே எழுதினால் கண்ணதாசன், பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. பொன்னியா நீ? இது மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்த 2 விஷயம், இது ஜாலியான விஷயந்தான். அண்ணாவுக்காக அவர் எழுதின பாட்டு வந்து நலந்தானா நலந்தானா. அண்ணா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது தில்லானா மோகனாம்பாள் பாட்டு படம் வந்தது. அதில் அந்த கையில் குத்துப்பட்டு சிவாஜி கணேசன் வாசிப்பார் இல்லையா, அதில் ஒரு வரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்பட்டதால் உந்தன் மேனியிலே புண்பட்டதோ அதை நான் அறியேன், புண்பட்ட செய்தியை கேட்டவுடன் இந்த பெண்பட்ட பாட்டை யார் அறிவார். அண்ணாவை நினச்சி அதில் இந்த இன்னும் கவனிச்சிங்கன்னா, கண்பட்டதால் உந்தன் மேனியிலேன்னு ஒரு தடவை பாடிட்டு என் கண்பட்டதால்னு வரும். நான் கூட உன்னை கண்ணு வச்சுட்டேன், நீ முதலமைச்சர் ஆயிட்டேன்னு நான் கூட கண்ணு வச்சுட்டேன், அதனால உனக்கு இப்படி வியாதி வந்ததான்னு எழுதியிருக்கிறார்ல. ரொம்ப சந்தோஷமாக அவர் மனசில் இருக்கிறத கொட்டியிருக்கிறார். அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜர் கட்சியில் அவர் இருந்தார். ஆனாலும் இவர் கொஞ்சம் முரண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுவும் இன்னொரு பெரிய ஒரு டைரக்டர் சொன்னது, நான் அதை கேட்டேன். வேலூரில் அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, கட்சி மீட்டிங். அதுக்கு இவரும் ஜெயகாந்தனும் லேட்டாக போயிருக்காங்க. இவர் எங்கே போனாலும் லேட்டாக தான் போவார். ஏன்னா அவர் எனக்கு பிடித்த மதம் தாமதம்னு சொன்னவர். லேட்டாக போயிருக்கிறாங்க. போனால் காமராஜர் ரொம்ப கடுமையான ஆள். இவங்கள மேடை ஏற்றாதுன்ட்டார், கையை காட்டியிருக்காரு, வரப்படாது ஓரமான இல்லை. ஏன்னா ஒரு பெரிய தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது சினிமாக்காரங்க உள்ளே போனால் ஒரு சலசலப்பு வரும்ல, அதனால் இவங்களை மேடை ஏற்றாதுன்றார். இவங்கள கீழே இருக்கும்போது கூட்டம் கத்தியிருக்கு, கண்ணதாசனையும் ஜெயகாந்தனையும் பேச சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் காமராஜர் ரொம்ப கண்டிப்பானவர், கூட்டம் நிறைவு பெறுகிறதுன்ட்டு போயிட்டார். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கூடி இவங்ககிட்ட வந்து, நீங்கள் என்னங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு பேசாமல் போகிறீங்க, அடுத்த வாரமே இதே இடத்துல நீங்கள் கூட்டம் போட்டு பேசுங்கன்னு ஏற்றி விட்டாங்க. இந்த செய்தி அங்கே இருக்கிறவங்க பூரா காமராஜர் சொல்லிட்டா, நீங்கள் ஏற விடாமல் செஞ்சீங்க, அவங்க அடுத்த வாரமே அங்கே மீட்டிங் போட்டாங்க.
அவருக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருக்கிறார்கள்ட்டு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கண்ணதாசனுக்கு நமக்கு டச்சு கிடையாது, அவங்க வந்தானா பார்க்க மாட்டேன்னு அவர் கோபத்தில் இருந்திருக்கிறார். அப்போது அவருக்கு உதவியாளராக இருந்தவர், சமையல்காரராக இருந்தவர் எல்லாமே வைரவன் ஒருத்தவர். வைரவன் தான் காமராஜர் ஐயா கூடவே இருந்தவர். ஒரு நாள் இவர் கண்ணதாசன் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஃபோன் பண்ணி ஐயாட்ட பேசணும். இல்லை ஐயா இல்லை நான் பேசணும், இருங்க நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு போய் கேட்டுட்டு வந்து, அவர் இப்போ பேச முடியாதான், ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை அவர்கிட்ட சொல்கிறேன், அப்புறமா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு சொல்கிறேன். கண்ணதாசன் அப்படியே ஒத்துக்குவார்? நான் உங்ககிட்ட பேசணுமா அவர்கிட்ட பேசணுமா? அவர்கிட்ட தான் பேசுவேன்னு ஃபோனை வச்சுட்டாராம். அந்த நேரம் வந்த படம் பட்டணத்தில் பூதம். அதில் தான் அவர் எழுதின பாட்டு, அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அது வரைக்கும் ஓகே. நான் வைரவன்ட்டெல்லாம் பேச மாட்டேன், அதைத்தான் வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி. நான் யார் வைரவன்ட்ட பேச, வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தூது ஏதடி, தோகை ஏதடி அப்படின்னு. அப்புறம் வாலி அவர்கள் வாழ்க்கையை மாற்றிய பாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, மயக்கமா கலக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். இந்த பாடல் காலம் தாண்டி கண்ணதாசன் பெயரை சொல்லும். அந்த காலத்தில் பாலச்சந்தர் அவர்கள் தன்னுடைய படங்களுக்கு கிளைமாக்ஸ் காட்சிக்கு இவரை வச்சு பண்ணியிருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு வரவு எட்டனா செலவு பத்தனா, பாமா விஜயம். அந்த பாட்டு முதல்ல எடுக்கலையாம், இது பாலச்சந்தரே பேசி கேட்டது. முதல்ல இந்த பாட்டு கிடையாதான் படத்தில். அது வரைக்கும் இருக்கிறத எடுத்து முடிச்சுட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. கண்ணதாசனை கூப்பிட்டுருக்குறாங்க, இன்னும் ஏதோ மிஸ்ஸிங், கொஞ்சம் கலகலப்பாக ஒரு செய்தி இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வேணும், இது வரைக்கும் போட்டதை எடுத்த படத்தை பாருங்கன்னு கண்ணதாசன் சொன்னாங்களாம். அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார், டபுள் பாசிட்டிவ்னுவாங்க. அதை பார்த்துட்டு உடனே எழுந்த உடனே சொன்னாராம், வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் 2 கடைசியில் துந்தனா. பாலச்சந்தர் அப்படியே அசந்து போனாராம், யோ என் படத்தில் இருக்கிற முழு செய்தியையும் இதுலேயே சொல்லிட்டீங்களே. அதுதான் கண்ணதாசனோட மேதமை. குழந்தையும் தெய்வமும்னு ஒரு படம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அன்புள்ள மான்விடியே ஆசையில் ஓர் கடிதம், அதை எழுதுவது என்னவென்றால் அதே மாதிரி எனக்கு நினைவில்லை. ரொம்ப நல்ல படம். அதில் எழுதுனதெல்லாம் வாலி. அப்போ ஏவிஎம் செட்டியார் அவர்கள்ட்ட இவர் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்துருக்கிறாரு. கண்ணதாசன் பாட்டு எழுதி தரேன்னு, ஆனால் கொஞ்ச நாள் அதுக்கு போகாமலே இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த படம் வரப்போது எல்லாத்தையும் வாலியை வச்சு எழுதிட்டாங்க. அந்த படத்தில் என்னென்னா ஜெய்சங்கரும் ஜமுனாவும் பிள்ளைகள் இருக்கும், பிரிஞ்சு இருப்பாங்க, 2 பேரும் சேராமல் இருப்பாங்க, குடும்பம் பிரிஞ்சு கிடக்கும், கணவன் மனைவி சண்டை. இதுதான் அந்த கதை. இந்த கதையை இதுக்கு ஒரு பாட்டு, முக்கியமான பாட்டு வேணும், குழந்தைகள் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேணும், இது வரவே மாட்டேங்குது. சரி அந்த கவிஞரை கூட்டுவாயா அப்படின்னு சொல்லி கவிஞரை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போனோடனே உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சோன்னே இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் சொன்னாராம், கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே, கோழி குஞ்சு 2 இப்போ அன்பில்லாத காட்டிலே, பசுவை தேடி கண்ணுக்குட்டி பால் குடிக்க ஓடுது, பறவை கூட இறை எடுத்து பிள்ளைக்கெல்லாம் ஊட்டுது, பார்த்தா தெரியுமா தாத்தா புரியுமா அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பாடல் எழுதியவர். நிறைவாக ஒரே ஒரு விஷயம், பாசமலர் படத்தில் மலர்ந்து மலராத இவங்க எல்லாருக்கும் தெரியும், நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை. இந்த வரி யாருக்கியா வரும்? வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர்கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே, யானை படை கொண்டு சேனை பலவென்று வாழ பிறந்தாய புவி ஆழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. ரொம்ப அருமையான பாட்டு. இந்த படத்துக்கு பீம்சிங் அவர்கள் பாசமலர்னு டைட்டில் கொடுத்துட்டாராம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் அது என்னையா பாசமலர், வேறு பேர் வைங்கயா அப்படின்னு அவர் போட்டு நெருக்கியிருக்கிறாங்க. அவர் கண்ணதாசன் ஐயாட்ட கேட்டிருக்கிறாரு,
நான் இந்த மாதிரி பேர் வச்சிட்டேன், ஆனால் என் கூட இருக்கவன் எவனும் இந்த பேர் வேணாம்ன்றான், நான் என்ன செய்கிறது? இப்போ கண்ணதாசன் சொன்னாராம், பேரை மாற்றாத, இதுவரைக்கும் நான் கேட்காத அருமையான பேராக இருக்குது பாசமலர்ன்றது. நான் வேணால் ஒரு பாட்டை எழுதி தரேன், அதை வச்சு இந்த பேரை பிரபலமாக்கிடலாம் அப்படின்னு அந்த படத்தில் கடைசியில் ஒரு வரும், அன்பு மலர் ஆசை மலர் இன்ப மலர் நடுவே அருளோடு மலர்வது தான் பாச மலரம்மா அப்படின்னு ஒரு கவிதை எழுதி கொடுத்து ஒரு படத்துக்கு பேரையே நிலைநிறுத்தினார். நிறைய பாடல்களில் கொஞ்சம் ரெட்டையர்த்தம் இருக்கும், ஆனால் இன்றைக்கி இருக்கிற அளவு ஆபாசமாக இருக்காது. இதுக்கு ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்கிறவங்க தனியாக கேட்டுக்கோங்க. அழகு சிரிக்கின்றது ஆசை துடிக்கின்றது அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஜவாது மேடையிற்று. இந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள், நிறைய இருக்குது. ஆனாலும் கண்ணதாசனை போல வாழ்க்கையை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை, அனுபவங்களை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவரும் யாரும் இல்லை. படித்து மேதமையிலிருந்து கவிதைகளை கொட்டி இருந்தால் கண்ணதாசன் இந்த அளவு பேசப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் மலையரசி தாயின் முழு கருணையோடு முற்பிறவியில் அவர் செய்த நன்மைகளின் வினையாக பல பிறவிகள் அவர் கற்று தேர்ந்த ஞானத்தை அனுபவத்தை கொட்டி தீர்த்தார். அதுதான் கண்ணதாசனின் படைப்புகள் அத்தனையும். இன்னும் 500 ஆண்டு 1000 ஆண்டு காலத்தை வென்று அவர் வாழ்வார். அவரை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம், நேரம் கடப்பதும் நமக்கு தெரியாது. அதனால் கண்ணதாசனுக்காக 13 ஆண்டுகள் விழா நடத்துகிற இவர்கள் அத்தனை பேரையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் வணங்கி வாழ்த்தி கொள்கிறேன். மனசில் ஏதோ ஒரு சோகம் இருந்தால் கண்ணதாசனை யோசித்து பாருங்கள், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு கூட அவர் எழுதாமல் இல்லை. அது பிறப்பு முதல் இறப்பு வரை, சோகம் முதல் சந்தோஷம் வரை, பாசம் முதல் துரோகம் வரை, எல்லாத்துக்கும் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்கிறார். அதை கேட்போம், நினைவில் வைப்போம், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்துவோம். இதுதான் கண்ணதாசன் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலி என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன்.